வாழ்க வளமுடன். தியா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கிற மாதிரி என்னமா இந்த புறா வேலை செஞ்சிட்ருக்குங்க. என்னதுன்னு யோசிக்கிறீங்களா? அவங்களோட அடுத்த சந்ததியை வரவேற்கிறதுக்காக தியா வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. வெள்ளை அப்படின்னாலே அமைதி அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளை புறா அப்படின்னு சொன்னாலே சமாதானத்தினுடைய அமைதியினுடைய அடையாளமாக சொல்லுவோம். அதே மாதிரி தாங்க லாக்டவுன் எங்களுக்கு கொடுத்த ஒரு அமைதி பரிசு தான் இந்த தம்பதிகள். லாக்டவுனில் தான் எங்களோட மகன் இந்த தம்பதிகள் எங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு வீடு அமைப்பை உருவாக்கி அந்த தம்பதிகளை கொண்டு வந்தோம். அதிலிருந்து என்னோடய மகனோட கண்காணிப்பில் தான் இந்த தம்பதிகள் 2 பேருமே இருந்தாங்க. நிறைய இது வரைக்கும் குஞ்சுகளை கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த வெண்மை நிறம் தான். அவங்க 2 பேருமே வெள்ளையாக இருக்கிறதுனால குஞ்சுகள் எல்லாமே வெண்மை நிறமாக ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய மகன் வேலை கருதி எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டதுனால இவங்க 2 பேரும் எனக்கு பெட்டாயிட்டாங்க. என் கூட ஒரு இணைவு இவங்களுக்கு உருவாயிடுச்சு. என்னோடய மனம் சோர்ந்து போகும்போதெல்லாம் இவங்க பக்கத்தில் போய் உட்கார்றது என்னோடய வழக்கம். அந்த வகையில் ஒரு நாள் போய் உட்காந்துட்ருக்கும்போது யூஸ்வலாக இவங்க செய்கிற செயல் தான், ஆனால் எனக்கு அது அந்த மனநிலையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களோட பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அவங்களோட அந்த அடுத்த சந்ததியை வரவேற்கிறதுக்காக என்னமா வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இதில் ஆண்புறா எது பெண்புறா எதுன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இப்போ கொண்டு போய் சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஆண்புறா தாங்க. என்னமா வேலை செஞ்சிட்ருக்குறாங்க பாருங்கள். புறாக்கள் பற்றிய சில தகவல்கள் எனக்கு இந்த நேரத்துக்கு ஞாபகத்துக்கு வர்றது உங்களோட சொல்கிறேன். கிட்டத்தட்ட 544 வகையான புறாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பறவைகளை காட்டிலும் புறாவுக்கு தண்ணீரை உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை கழுத்தை திருப்பி, அதாவது உடம்பை திருப்பாமையே கழுத்தை திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறதும் இந்த புறாவுக்கே உரிய தனித்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டிகள் அப்படின்னு வரும்போது ஆண் புறாவுக்கு இணையாக இந்த பெண் புறாக்களையும் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டி நடத்துகிறவங்கெல்லாம் சொல்ல நான் கேட்டு ரொம்ப வியந்தேன். ஏன்னா ஆண் புறாவை காட்டிலும் பெண் புறாக்கள் தன்னோட துணையோட அந்த ஏக்கத்துலேயும் குஞ்சுகளோட ஏக்கத்துலேயும் ரொம்ப துரிதமாகவும் வேகமாகவும் செயல்பட்டு பந்தயங்களில் சுலபமான வெற்றியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த பந்தயதாரர்கள் பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அது கேட்க எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத 1ஆம் 2ஆம் உலகப் போர்களில் கூட அந்த தகவல் பரிமாற்றத்திற்கு கிட்டத்தட்ட மனிதன் 5000 வருஷமாக தகவல் பரிமாற்றத்திற்காக புறாக்களை பயன்படுத்திகிட்டு இருந்தாலும் கூட உலகப்போர் அப்படின்னு சொல்லி போர்க்காலங்கள்லேயும் கூட நிறைய படை வீரர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அரிய பணியை இந்த புறாக்கள் செஞ்சுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் படித்து வியந்தேன். அந்த வகையில் ஒரு புறா தன்னோட ஒரு காலை இழந்து தன்னோட இறக்கைகள் எல்லாமே குண்டடிப்பட்டு ரத்த வெள்ளத்துலேயும் கூட அந்த தகவலை கொண்டு போய் அந்த அலுவலகத்தில் சேர்த்து அந்த படை வீரர்களை காத்தது அப்படிங்கிறதுக்காக அந்த புறாவுக்கு பரிசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றளவும் அந்த புறாவோட அந்த சிலையை அந்த இடத்துல வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த புறாக்களை பற்றி நான் படித்து வியந்த சில தகவல்கள். புறாக்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு புறா தன்னோட வாழ்நாளில் ஒரே ஒரு புறா கூட மட்டுமே இணை சேரக்கூடிய ஒரு கற்புநெறி நிறைந்த பறவையாமாங்க. அதனோட சூழ்நிலையில் ஒரு வேளை அது தன்னோட துணையை இழக்க நேரிட்டால் இன்னொரு துணையை தேட தயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வாழ்நாளில் ஒரே ஒரு துணை கூட மட்டுமே வாழக்கூடிய பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்புறா அப்படிங்கிறது கம்பீரத்துக்கே உரியது. பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில் எவ்வளோ கெத்தாக அப்படியே அப்படியே தூக்கிக்கிட்டு எப்படி மாஸ் காட்டுவாங்க நம்மளோட ஹீரோ. அது நிறைய வீடியோஸில் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். மாஸ் காட்டக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது ஆண்புறாவுக்கு இருக்குது. அந்த நளினம் அப்படிங்கிறதும் அந்த பெண் புறாவுக்கே உரியது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அழகாக வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு கொஞ்சம் தகவல் தான், ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த வேலையை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். புறாக்கள் சாதாரணமாக என்ன தான் எத்தனை நாட்கள் நம்ம கூண்டில் வச்சு வளர்த்தாலும் கூட அந்த கூண்டை விட்டு வெளியே வந்த உடனே இயற்கையாக வாழக்கூடிய புறாக்கள் மாதிரியே வலதிசை போகக்கூடிய ஒரு ஆற்றலும் ஞாபகத்திறனும் கொண்டது அப்படின்னு சொல்லி பறவைகள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா புறாக்கள் இப்படி அவங்களால அந்த திசை அறிந்து செயல்பட முடியுது அப்படிங்கிறது இன்றளவும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு எட்டாத ஒரு இறைவனுடைய ஒரு பொக்கிஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், ஆண்புறா கொண்டு வந்து பெண் புறா கிட்ட கொடுக்கக்கூடிய விஷயங்களை அந்த பெண் புறா என்ன அழகாக அவங்க அதை சரிப்படுத்திக்கிட்டு இருக்குது பாருங்களேன். அந்த தொட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அது கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறதும் இவங்க செய்யறதும் பார்க்குறதுக்கே ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த புறாக்கள் 2மே மனசு சோர்ந்து போகும்போதெல்லாம் இவங்கக்கிட்ட வந்து சுத்த நேரம் அப்படியே ரிலாக்ஸாக பார்த்துக்கிட்டு உட்காந்தாவே போதும். நம்மளோட மனசு நம்மளை அறியாமையே
ரொம்ப ஒரு லேசாகிறத நம்மளால் உணர முடியும். பாருங்கள், அழகாக ஒரு முட்டையை விட்டுட்டாங்க. புறா ஒரு நாள் ஒரு முட்டை, அது அடுத்த நாள் தான் இன்னொரு முட்டை விடும். புறாக்கள் 2 முட்டை மட்டும்தான் விடும். 2 குஞ்சு பொரித்து அதை வளர்த்தி தன்னோட சந்ததியை விட்டுட்டு திரும்ப இதே வேலையை தொடர்ந்து செய்யக்கூடியவங்க. 2வது முட்டையும் விட்டாச்சு. 18 to 21 நாட்களில் இந்த முட்டை பொரித்து குஞ்சு தயாராகிரும். இது வரைக்கும் என் கூட இணைந்து பயணித்ததற்கு, இதை பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். இது தாங்க பெண் புறா. என்ன அழகாக கழுத்தை இப்படியே அழகாக வச்சுட்டு பாருங்களேன். மோஸ்ட்லி இந்த புறா கழுத்தை திருப்பி தான் பார்ப்பாங்க.